Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம DRDOல ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூகுளில் நம்ம DRDO ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம கரியர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது காட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டடாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி February 30th வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ். ஸோ இது வந்து இட் இஸ் அன் 1 year ப்ரோக்ராம். இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு தான். ஸோ இதனுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுக்கு வந்து கிராஜுவேஷன் ப்ளஸ் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஃபார் 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்டைஃபண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்டிஓடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க இந்த வெப்சைட்டுக்கே போய் இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு கீழே அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது நம்ம அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. February 13th வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட். அதுலேருந்து 21 daysக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் நடக்கும். அதை முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ வந்து நமக்கு இருக்கும். இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸோ அவங்கள மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு லெட்டர் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது வந்து கம்பல்சரி. இது பண்ணாமல் நம்ம இந்த அப்ளிகேஷனை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ 2022 அண்ட் 2023 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயரை தாண்டி வேற எந்த இயர் பாஸ்ட் அவுட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் 12 digit நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி கேண்டிடேட், நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட்ஸ் நேம், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸ், நேஷ்னாலிட்டி, ஜெண்டர் அண்ட் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டார்ட் பண்ணி 10th 12th கிராஜுவேஷன் அண்ட் டிகிரியிலேருந்து எந்தெந்த அதாவது எந்த போஸ்ட்டுக்கு நமக்கு என்ன கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கான வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ என்ன சப்ஜெக்ட், என்ன யூனிவர்சிட்டி, எந்த இயர் ஆஃப் பாசிங், டியூரேஷன், பர்சன்டேஜ், டிவிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணணும்.
அண்ட் ஃபைனலைஸ்டாக டிக்ளரேஷன் முடிச்சுட்டு டேட் அண்ட் சிக்னேச்சரை கம்ப்ளீட் பண்ணி இவங்க கேட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நம்மள வந்து அட்டாச் பண்ணணும். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுக்கு 25 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 5 வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு நம்ம கன்சாலிடேட்டடாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கூடவே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கூடவே சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேற்று ரிலீஸ் ஆயிருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். February 21 ரிலீஸ் ஆயிருக்கு ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டெக்னீஷியன் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டெக்னீஷியன் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1 year ப்ரோக்ராம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த 4 ஸ்ட்ரீமில் எது வேணால் இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 and 4 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 rupees. நெக்ஸ்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஸ்ட்ரீம்லலாம் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குரிய நம்பர் ஆஃப் அப்ரெண்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 and 5 வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 8,000 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ இன் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரோ மெக்கானிக், டர்னர், கோபா, மெக்கானிஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து டோட்டலாக நமக்கு 65 வேகன்சிஸ் வந்து இருக்குது வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 7,000 rupees. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் அதே தான். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான இந்த www.drdo.gov.in கிளிக் பண்ணிவிட்டு அதில் கரியர்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் லாஸ்ட் பேஜில் இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெசசரி டாக்குமெண்ட்ஸோட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அண்ட் எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனுடைய டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறது தான். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ராசஸை பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோடது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக இந்த NATSல போய் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ரிசர்வேஷன் கேட்டகரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மெயில் ஐடி அண்ட் ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். பிகாஸ் அதில் தான் நமக்கு இன்டிமேஷன்ஸ் எதுவுமே வரும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம், என்ன டிசிப்ளின், என்ன இயர் ஆஃப் பாசிங், கிளாஸ் அண்ட் டிவிஷன், மேக்ஸிமம் மார்க்ஸ் செக்யூர், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சைன் பண்ணி டேட் எல்லாத்தையுமே என்க்ளோஸ் பண்ணி நம்ம என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க் ஷீட், அதாவது 10th இல்லைன்னா HSC ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷனுடைய மார்க் ஷீட் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ அதனுடைய ப்ரொவிஷனல் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது கூட என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது நம்ம இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சிருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷியலி ஃபில்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம சிஜிபிஏ தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பர்சன்டேஜாக, அதாவது எந்த யூனிவர்சிட்டி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த யூனிவர்சிட்டி சரி சிஜிபிஏவை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 days ஃப்ரம் த பப்ளிகேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நேற்று வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதிலிருந்து 15 days நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாக தான் வந்து கம்யூனிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இமெயிலை ஃபில் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக, அதாவது நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டாட்டு, ஹைஃபன், அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய மெயில் ஐடியில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வெப்சைட், அதாவது NATSல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2021, 2022, 2023 இந்த இயர் பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி ரெகுலர் மோடில், அதாவது ஃபுல் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு எலிஜிபிளாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 1 yearக்கான ப்ரோக்ராம். அண்ட் பேசிக் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கொடுக்குறதா இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.